வணக்கங்க. நான் இப்போ சப்பாத்தி செய்ய போகிறேன். அதுக்கு கோதுமை பிணைய போகிறேன். உப்பு போட்டு நல்லா வர இதிலே கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது டெல்லியிலலாம் இப்படி தான் செய்வாங்க. எண்ணெய் ஊற்றாமல், எண்ணெயே ஊற்றலை. அது முட்டை வறுக்க போகிறேன். வெங்காயம், வத்தல், கொத்தமல்லி தழை, தக்காளி நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வைங்க. வச்சு சீரகம் போடுங்க. சீரகம் போட்டு இந்த வெங்காயமும் வத்தலையும் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. லைட்டாக உப்பு போட்டு வதக்குங்க. உப்பு போட்டு கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கு தான் போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழையும் போடுங்க. போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இந்த முட்டை எடுத்து 10 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் 6-7 பேர் சாப்பிட போகிறோம். அதுக்காக 10 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள்